ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சிக்கன் குருமா பார்க்கலாமா? அதுக்கு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப் கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவர் 1 ஹவர் ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி பச்சை மிளகாவை ஸ்லிப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா, பெப்பர் மட்டும்தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கோகனட் ஆயில் ஊற்றுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஆயில் ஊற்றுனதையுமே ஸ்பைசஸ் தான் போடணும். நான் தெரியாமல் வெங்காயத்தை போட்டுட்டேன். என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு பார்க்குறீங்களா? 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 இலை, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 2 ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்லா வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரம் வணங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நம்ம மேரினேட் பண்ணும்போதும் போட்டிருக்கோம். அதனால் நான் குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி கிரீன் சில்லி தான் நான் ஆட் பண்ணுறேன். அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊறின சிக்கன் எடுத்துட்டேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருக்கும், க்ரீமியாக இருக்கும் இந்த குருமா பார்க்கும்போது. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு ஒரு 5 ஆர் 6 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்போ சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும். 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த குருமாவில் பொட்டேட்டோ போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பொட்டேட்டோவை தோல் சீவி நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெப்பர் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அரை மூடி தேங்காயிலேருந்து தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலும் தேங்காய் எண்ணெயிலையும் செய்கிறதுனால நல்லா வீடே மணக்க இருக்கும். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. எங்கள் வீட்டு குக்கர்லாம் ஒரு 3 விசில் விட்டால் தான் சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி வேகும். ஸோ அதனால் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். விசில் போனதி நம்ம ப்ளஸரை தூக்கி விட்டுட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, குருமா நல்லா தேங்காய் மேலே மிதக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான். ஸோ அதுக்கு சைடிஷ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமெல்லாம் ஊற்றி சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி மேலே நிறையா ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணியாச்சு. குருமா வச்சு முடிச்சாச்சுங்க. சப்பாத்தியும் சூடாக சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, சப்பாத்தியோட இந்த குருமா நிறைய ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. சூப்பராக பெப்பரோட இந்த தேங்காய் ஃப்ளேவரோட சூப்பராக இருந்துச்சு இந்த குருமா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி வீடியோ பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.